2016 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடருக்கு அமோக ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 16வது நாள். இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. பெருமைக்குரிய இளைஞர்கள் செயற்திட்டத்தில் நம்பிக்கையின் சுடர் ஏந்திய ஊர்வல பயணம் 16ஆம் நாள் பகல் வேளையில் தனமல்வில பகுதியில் விசேட நிகழ்வுகளை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே தனமல்வில பகுதியைச் சேர்ந்த அனைத்து இன மக்களையும் நாம் அன்புடன் அழைக்கின்றோம். எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நம் நாட்டு வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நம் நாட்டு வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கான இந்த பயணம் 23 நாட்களை கொண்டதாகவும் இலங்கையின் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த பயணத்தில் இன்றைய தினத்தில் நாம் தனமல்விலையிலும் அதே போன்று மாலையில் சித்தமகாராமவிலும் விசேட நிகழ்ச்சிகளை நடத்த தயாராக இருக்கிறோம். சுடரை ஏந்திய குழு இன்றைய தினம் தனமல்வில மற்றும் சித்தமகாராம பகுதிகளில் ஊர்வலமாக செல்ல உள்ளது. இன்று காலை நாம் இந்த பயணத்தை கல்முடல் பகுதியில் ஆரம்பித்திருந்தோம். கல்முடலையில் பெரும் திரளான மக்களும் மாணவர்களும் பாடசாலை மாணவ மாணவிகளும் கூடி எமது இந்த பயணத்துக்கு அதீத ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியிருந்தனர். போர்ட் ட்ரஸ்டுக்காக தனமல்வில பகுதியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ.